வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது PG TRB யூனிட் 3 கொஸ்டின் டிஸ்கஷன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் டஸ் நாட் ஷோ இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம்? அதாவது கொடுத்துருக்கிற மாலிகுலில் எது ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தில் ஆக்டிவாக இருக்காது, எது ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம ஸ்டடி பண்ண முடியாது, அதான் கொஸ்டின். நம்ம முதல்ல ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தினுடைய கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும், ஐஆர் ஸ்பெக்ட்ராவை வச்சு ஸ்டடி பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல மீத்தேனுக்கு மியூஸ் ஈக்குவல் டு 0. அதாவது அந்த டைபோல் மூமெண்ட் 0வாக இருந்தாலும் ஆனால் அதனுடைய வைப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், அதனுடைய டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ இதை ஸ்டடி பண்ண முடியும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், டைபோல் மூமெண்ட் வேல்யூஸ் சம் சேஞ்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுமாதிரி கார்பன் டை ஆக்சைடு லீனியர் மாலிகுல் ரெண்டு பக்கமும் சிமெட்ரியாக இருந்தாலுமே, அதாவது டைபோல் மூமெண்ட் 0வாக இருந்தாலுமே அதனுடைய அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோடில் அது ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? அப்படி அதே மாதிரி நோட் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டமிக் மாலிகூல்ஸ் எல்லாமே என்னது நான் போலார் நேச்சர். ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற ஆட்டம்ஸும் சேமாக இருக்கும்போது எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸு சேம். அப்போ என்ன இருக்காது, அது ப்ளஸ் மைனஸாக பெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ டைபோல் மூமெண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது வைப்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகாது, கண்டிப்பாக அதோட மூமெண்ட் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ டி ஹைட்ரஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இஃப் மியூ இஸ் த டைபோல் மூமெண்ட், ஆல்ஃபா இஸ் த போலரைசபிலிட்டி அண்ட் ஆர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், த கண்டிஷன் ஃபார் ஐஆர் ஆக்டிவிட்டி. கிட்டத்தட்ட மேலே சொன்ன அதே ஃபார்முலா தான் இங்கே ஃபார்முலாவாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்மளுடைய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறத பொறுத்து டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுறது. சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், டெல்டாவில் இண்டிகேட் பண்ணலாம், இல்லைனா டின்னு சொல்லலாம். அப்போ அப்படி கொடுக்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் த டைபோல் மூமெண்ட் ஆல்சோ சேஞ்ச். அது எதுக்கு கூடாது, 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0வை விட வேறு வேல்யூஸாக இருக்கலாம், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதான் கண்டிஷன். அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ப்ரிடிக்ட் த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷ்னல் அண்டு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் நியான் ஆட்டம்ஸ். நியான் அப்படிங்கிறது இன்னர் கேஸஸ். பொதுவாக தெரியும், இன்னர் கேஸஸ் மற்ற மாலிகூல்ஸ் கூட சேர்ந்து எந்த விதமான மாலிகூல்ஸும் ஃபார்ம் ஆகாது, எக்ஸப்ட் சம் ஃபியூ எக்ஸப்ஷன் கேஸஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் கேஸ் மாலிகூல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ ஆக்சிஜன் O2ன்னு சொல்கிறோம், நைட்ரஜன் N2ன்னு சொல்கிறோம். இதே மாதிரி எங்கேயாவது இன்னர் கேஸஸ் Ne2 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுனா ஃபார்ம் ஆகாது. கரெக்டு தானே? அப்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். சரிங்களா? நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷ்னல், வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம ரெண்டு வகையான ஃபார்மில் படிப்போம். ஒன்று லீனியர் மாலிகூல்ஸ், இன்னொன்று நான் லீனியர் மாலிகூல்ஸ். இங்கே 2 ஆட்டம் குறைஞ்சி இருந்தால் தான் அதனுடைய ஜாமெட்ரி நம்ம சொல்ல முடியும். இங்கே இருக்கிறது ஒரு ஆட்டம் தான். அப்போ ஜாமெட்ரிங்கிறது இங்கே வராது பட்சத்தில் ரொட்டேஷனும் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு பாண்ட் இருந்தால் தான் அது ரொட்டேட் ஆகும், வைப்ரேஷன் ஆக முடியும். ஆனால் டிரான்ஸ்லேஷனுங்கிறது எல்லா வகையான ஆட்டம் மாலிகூல்ஸுக்கும் என்ன உண்டு, டிரான்ஸ்லேஷனல் அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் உண்டு. சரிங்களா? அதோட ஃபார்முலா என்னென்னா 3n. அப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ரொட்டேஷ்னல், வைப்ரேஷனலுடைய வேல்யூ இங்கே கிடையாது. அப்போ மோனோ அட்டாமிக் கேஸஸ், நாட் ஓன்லி இன்னர் கேஸஸ், யாரெல்லாம் மோனோ அட்டாமிக் கேஸஸாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொட்டேஷ்னல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் கிடையாது. அப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு ஃபார்முலா தான் உங்களுக்கு பாருங்கள் 3n. அப்போ nங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். எத்தனை ஆட்டம் இருக்கும், இது மோனோ அட்டாமிக் கேஸ். அப்போ n = 1. அப்போ 3 × 1 = 3. ஓகேங்களா? அப்போ 3ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது டிரான்ஸ்லேஷனல், மற்ற ரெண்டு என்னது ரொட்டேஷனலும் வைப்ரேஷனலும் 0 0 கிடையவே கிடையாது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பாசிபிள் ஃபார் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனல் மட்டும்தான் இருந்தது. நான் தான் புரியுறதுக்காக நார்மல்ன்றது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். நம்ம படிக்க படிப்போம், நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ அதில் பார்த்திங்கன்னா நார்மல் மோட்ஸ் ஆஃப்னாலும் ஃபண்டமெண்டல் மோட்ஸ்னாலும் ஒன்று தான். அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. எது கேட்டிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O2. அதனுடைய ஸ்ட்ரக்சரும் தெரியணும். H2O2ன்னு சொன்ன உடனே நம்ம அப்படி நேராக இருக்கக்கூடாது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், 2 ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன் இப்படி மேல் நோக்கி, ஒரு ஹைட்ரஜன் கீழ் நோக்கி. கிட்டத்தட்ட இது நம்மளுடைய ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் மாதிரி. மொத்தத்தில் இது ஒரே பிளேனில் இருக்காது, 2 OH குரூப்பும். சரிங்களா? இது ஒரு நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த நம்பர் ஆஃப் ஆட்டம் 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். ஸோ அப்போ n = 4. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நான் லீனியருக்கு 3n - 6 இதுதான் ஃபண்டமெண்டல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷனுக்கு ஃபார்முலா. அப்போ nக்கு பதிலாக 4ன்னு போட்டிங்க. அப்போது 3 × 4 - 6. அப்போ 12 - 6 = எவ்வளவு, 6. அப்போ 6 தான் ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி தான் சேம் கொஸ்டின். ஆனால் என்னென்னா
அது மேலே சொன்ன ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நான் லீனியர். இங்கே பார்க்க போகிற ஆக்சிஜன், கார்பன், சல்ஃபர், அதாவது கார்பன் டை ஆக்சைடில் ஒரு ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபரை போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது லீனியர் ஸ்ட்ரக்சர். இவ்வளோ தான் வித்தியாசம். அதே கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பார்த்திங்களா, இங்கே நம்ம நார்மல்னு கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபண்டமெண்டல் மோட்ஸ்னாலும் நார்மல் மோட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா, பாருங்கள் ஃபார்முலா என்னது, லீனியருக்கு வந்து அங்கே 3n-6, இங்கே 3n-5, இவ்வளவு தான். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்கே தானேன்னா 3, அப்போ எண்ணுக்கு பதிலாக 3 போட போகிறீங்க. அப்போ 3 × 3 எவ்வளவு 9, 9-5 எவ்வளோ கிடைக்கும் 4. அப்போ 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல் ஆஸ் த லோயஸ்ட் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எதுக்கு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோயஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன், அதாவது எல்லாமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான், HCl தான். அப்புறம் ஏன் மேலே 4, 35, 36, 37 போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஐசோடோப்ஸ். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஹெவியர் ஐசோடோப்ஸ்னுடைய அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் பல்கியாக இருக்கிறவங்களுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், நடக்கக்கூடிய விதம் வந்து குறைவாக இருக்கும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சரிங்களா, ஓகே. ஹெவியர் ஆட்டம் வைப்ரேட் மோர் ஸ்லோவர் தென் தி லைட்டர் ஒன். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஓகே, இங்கே ஹைட்ரஜன் 2 தான். அப்படி பார்த்தா ஹைட்ரஜன் 4 வரும், இங்கே ஹைட்ரஜன் 4, இங்கே ஹைட்ரஜன் 4 இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த பி வந்து வராது, இதே புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா குளோரின் பாருங்கள் 35, இங்கேயும் 35, 36, 37. அப்போ இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு மாலிகுலர், ஹையஸ்ட்டு மாஸ் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட்டு மாஸ் நம்பர் இருக்கிறது தான் ஹெவியஸ்ட் ஐசோடோப். ஓகேங்களா, குழப்பம் வரல, நல்லா வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது மாஸ் நம்பர் யாருக்கு அதிகமோ அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக நினச்ச முடியாது, வைப்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதான் பல்கியஸ்ட் நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிறது யாருன்னா குளோரின் 35 இருக்கிற இந்த ஹைட்ரோக்ளோரிக் மாலிகூல் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் இது இருக்கிறதுலே வந்து ஸ்லோவாக வைப்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு மாலிகூல். ஓகேவா, அடுத்து த ஜென்ரல் செலெக்ஷன் ரூல் ஃபார் வைப்ரேஷனல் டிரான்சிஷன் இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. நான் கேட்டிருக்கிறது வைப்ரேஷனல் டிரான்சிஷன். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஒன்று ஏ இல்லை சி. இதில் சி வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ சி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த +2ம் +3 பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, அலோடு கிடையாது. +1 +or-1 மட்டும்தான் என்னது அலோடு டிரான்சிஷன். +1 +or-2ம் +or-3யும் ஃபார்பிடன் டிரான்சிஷன். ஸோ அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா இங்கே ஏ ஆப்ஷன் ஆல்ரெடி கொடுத்ததுனால ஏ தான் பர்ஃபெக்டான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, சரி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், த 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் எ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ். முதல்ல எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு வந்து E μ = μ + 1/2 H μ. இப்போ கேட்டிருக்கிறது என்னது 0 பாயிண்ட் எனர்ஜி. அப்போ நம்ம 0வை μ + 0 நம்ம 0வை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இந்த μ + 0 போயிடுச்சுன்னா கிடைக்கும், இப்போ 1/2 H μ. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா, அதான் ஹார்மோனிக் ஆசிலேட்டனுடைய எனர்ஜிக்கான ஃபார்முலா. மியூங்கிறது அந்த எனர்ஜி லெவலுக்கான நம்பர்ஸ். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஐஆர் ரீஜியன் கரஸ்பாண்ட்ஸ் டு, அதாவது ஐஆர் ரீஜியனுங்கிறது நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அந்த ரேஞ்சில் எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி, 400 to 4000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரிஜினல் ஆன்சர். இந்த ரேஞ்சில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே 100லேருந்து 4000 போட்டிருக்காங்க, தப்பு. ஏன்னா 400லேருந்து தான் அது ஆரம்பிக்குது, அது தப்பு. இங்கே 4000 to 1500 இதுவும் தப்பு, 1500 கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 200 to 400 ரொம்ப லோயஸ்ட் கிடையாது. அப்படி பார்த்தா 667 அப்படிங்கிறது 400க்கு மேலே 4000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்னது, டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அண்டு ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் அன் அல்லைல் ஆலைட் ஆர் 300 cm இன்வர்ஸ் அண்டு 0.0025 ரெஸ்பெக்டிவ்லி. The position in centimeter inverse of the fundamental modes and first overtone. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க, ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துட்டாங்க ஒரு காம்பவுண்டுக்கு. சரிங்களா, அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதே ஸ்பெக்ட்ரத்தினுடைய ஃபண்டமெண்டல் மோடும் அப்புறம் அதனுடைய ஃபஸ்ட்டு ஓவர்டோனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஃபண்டமெண்டல் இந்த சொல்கிறது ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சினுடைய ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா, ஃபண்டமெண்டலுக்கான ஃபார்முலா அந்த போட்டுக்க பாருங்கள், ஒமேகா இ பார் அல்லது மியூ இ பார்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க 1 - 2xe × சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதில் இந்த எக்ஸ்இன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த ஹார்மோனிசிட்டி, அதாவது ஆன் ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட்.
இந்த WE அதாவது ஒமேகா இ பார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேவ் நம்பர் மாதிரி, இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஒமேகா இ பாரில் 300ன்னு போடுறோம். 300 என்னது, நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் பிளாக் கலரில் காமிக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா 300, அந்த 300 தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 1 ஃபார்முலா உள்ளது, 2 ஃபார்முலா உள்ளது. எக்ஸிங்கிறது என்னது, ஆன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட், அது பார்த்திங்கன்னா என்னது 0.0025. இங்கே ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம், உள்ளது வேல்யூ, ரெண்டாவது உள்ளது ரெண்டாவது வேல்யூ. சரிங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இது நீங்கள் சிம்பிளி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 298.5 அப்படின்னு கிடைக்கும். சரி சார், அப்போ ஃபஸ்ட்டு ஓட்டனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டாலே போதும். இந்த முன்னாடி உள்ள இந்த ஒமேகா பார்த்தீங்களா, இதை டபுளாக எழுதணும். அப்போ 1 இருந்தால் இங்கே 2 எழுதுங்க. 2 ஒமேகா இ பார். அடுத்து 1 மைனஸ் இங்கே என்ன போட்டிருக்கு, 2 இருக்கா, அப்போ இங்கே 3ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இங்கே என்ன இருக்குது, ஒமேகாவில் 1 இருந்தது, இங்கே 2 போட்டிங்க. இங்கே XE ஆன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 2 இருந்தது, இங்கே என்ன போட்டுக்கிறீங்க, 3ன்னு போட்டுக்கிறீங்க. இதே செகண்ட் ஓவர் டர்ன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், 3 ஒமேகா இ பார்னு எழுதணும், 1 மைனஸ் 4 XEன்னு எழுதணும். இப்படி ஒன்றுனா ஆட் ஆகிட்டே போகும். இப்போ அதே மாதிரி எழுதலாமா, ஒமேகா இ நமக்கு தெரியும் என்னது, நம்முடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு 300, XE ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் எவ்வளவு 0.0025. இதில் சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கும் 595.5. இதுதான் ஆன்சர். அப்போ அப்படி பார்த்தா ஆன்சர் என்னது, செகண்ட் ஆன்சர் இஸ் த கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் வேவ் நம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் டியூ டு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஸ்ட்ரெச்சிங். அப்போ கார்பன் டபுள் பாண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ஸை இன்க்ரீசிங் வேவ் நம்பர் அடிப்படையில் எழுதுங்கன்றாங்க. இந்த வேவ் நம்பரை நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரிங் சைஸு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், ரிங்கோடைய சைஸு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், கம்மியாகும். ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீசிங் வேவ் நம்பர். அப்போது நம்ம என்ன செய்யணும், ரிவர்ஸில் எழுதணும். இந்த வேல்யூ கூட பாருங்களேன், 1651 எக்ஸகான் ஸ்டேப்புக்கு. அப்புறம் 3 கார்பன் இருக்கிற சைக்கிளிக் பார்த்தீங்கன்னா 1780. இங்கே 4 நம்பருக்கு 1678, இங்கே 657. அப்போ இருக்கிறதுலே என்ன இருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டர், கம்மியிலிருந்து மேலே போகணும். அப்போ இருக்கிறதுலே கம்மியானது யாருன்னா 6 மெம்பர் தான் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ 1651 அது ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 1வது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இதில் வரணும். இங்கே இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது. அப்போ பியும் டியும் கிடையாது. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் தான் வரணும். ஏன்னா சொன்ன கான்செப்ட் பார்க்கும்போது 6 மெம்பருக்கு ரிங் சைஸு பெருசாக இருந்தால் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 5 தான் அடுத்தபடியாக இருக்கணும். இப்போ 4 இந்த இருக்குது, இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் ராங்கு. பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ மீதி செக் பண்ணி பார்த்துருங்க. 3வது 4 மெம்பர் அடுத்து வரணும், அடுத்து 3 மெம்பர் வந்து கடைசியில் வரணும். இருக்கிறதுலையே ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறது யார், 3 மெம்பர் தான். அப்போ மொத்தம் என்ன செய்யணும், சைக்ளிக் காம்பவுண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் அதை பொறுத்து தான் நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி சொல்லணும். நம்பர் ஆஃப் ஆட்டம் கம்மியாக இருக்கும்போது அங்கே ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயின் படித்தோம் பார்த்தீங்களா, அது கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இங்கே அதிகம். சரி, அடுத்து பாருங்கள் 13வது கொஸ்டின். த ஆர்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அல்லது கார்பன் டை ஆக்சைடு சாரி நான் என்ன சொல்கிறேன்னா, கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்கிறது போல் என்ன சொல்லலாம், அது வந்து கார்போனைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொடுத்துருக்கிறது வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ கார்பன் மோனாக்சைடுங்கிறது லிகாண்டு, நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், கார்போனைல்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் கார்போனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இந்த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் இஸ் 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஆர்டர், அப்போ இந்த கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையிலான அந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸை வச்சு எழுதுங்கன்றாங்க. ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவ் சார்ஜ் எந்த காம்ப்ளெக்ஸில் அதிகமாக இருக்குதோ அதில் பேக் பாண்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதாவது மெட்டல் இருந்து லிகாண்டுக்கு பேக் பாண்டிங் நடக்காது. ஸோ த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஹை ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து யாருக்கு வந்து மோர் நெகட்டிவாக இருக்குதோ அது கம்மியாக இருக்கணும். இப்போ நெகட்டிவ் வந்து 2வது, அப்போ கம்மி. அடுத்து வந்து நியூட்ரலாக இருக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல். ஓகேவா, ரைட். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத போட்டாச்சு, இவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து இந்த மேலே உள்ளதே முடிஞ்சு போச்சு. அடுத்து த மோஸ்ட் வைப்ரேஷனல் டிரான்சிஷன் அக்வர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஆல்கஹால் குரூப் இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரா. ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் ஆல்கஹால் குரூப்ஸ்லாம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் 3640 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் வருது. செகண்டரி ஆல்கஹால் 3630 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் வருது. அடுத்து த்ரெஷரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா 3620 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் வருது. ஸோ இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ எல்லாமே இருக்குது 3600க்கு மேலே தான் இருக்குது. இப்போ 3600க்கு மேலே இருக்க மாதிரி எங்கே ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
400லேருந்து 4000 சென்டிமீட்டர் தான் இதுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். மற்றெல்லாம் பாருங்கள், இது 400 900 போட்டுருக்கு, தப்பு. இங்கேயும் தப்பு, இதுவும் அதே தான். சரிங்களா? அப்போது ஆன்சர் என்னது? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ரேடியேஷன் ஸ்கேட்டர்டு வித் எ ஃப்ரீக்வன்சி லோயர் தென் தட் ஆஃப் த இன்சிடென்ட் பீம் இஸ் ரெஃபர் டு ஆஸ். அதாவது ஒரு ரேடியேஷன் ஸ்கேட்டர்டு வித் எ ஃப்ரீக்வன்சி தென் தட் ஆஃப் இட்ஸ் லோயர் தென் தட் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய இன்சிடென்ட் பீம் நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குதான், அதை விட நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ரேடியேஷன் பட்டு, அதாவது நம்ம இங்கே அனுப்பின பீம் வந்து ஸ்கேட்டர் ஆகி போகுது பார்த்தீங்களா, அது என்ன தான் ரொம்ப லோவாக இருக்குன்றாங்க. அப்போ மொத்தத்தில் இதுதான் ஃபார்முலா, இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், மியூ ஸ்கேட்டர்ட் இஸ் லெஸ் தென் மியூ இன்சிடென்ட். ஓகேவா? அப்படி இருந்தால் அது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஸ்டோக் லைன். என்ன லைனு? ஆன்டி ஸ்டோக் லைன், ஸ்டோக் லைன் மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்களா. எஸ், அடுத்த கொஸ்டினுக்கு தான் நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி ஆன்டி ஸ்டோக் லைன் வரும். அது எங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். அதே தான், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த போட்டுக்கு பார்த்தீங்களா, மியூ ஐ மைனஸ் மியூ எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐனா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி அல்லது வேவ் நம்பர் சொல்லிக்கலாம். எஸ்ஸுங்கிறது நம்முடைய ஸ்டாண்டர்டாக நம்ம அனுப்புறது, ஸ்கேட்டர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்சிடென்ட்டுங்கிறது நம்ம இங்கேருந்து அனுப்புகிற லைட்டு, இது அங்கே மாலிக்குள்ளே பட்டு திருப்பி வரும் இல்லையா, அது என்னது? ஸ்கேட்டர்டு. ரெண்டு கடையில் உள்ள வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்? நெகட்டிவ் மீன்ஸ் மியூ ஐ வேல்யூ வந்து மைனஸில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ மியூ ஐ வேல்யூ இஸ் லெஸ் தென் மியூ எஸ். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, இதனுடைய வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா, இப்போ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் என்ன கிடைக்கும்? -5. இதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்படி கண்டிஷன் இருந்தாலே அது என்ன லைனு? ஆன்டி ஸ்டோக் லைன், நெகட்டிவில் இருந்தால். இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருந்தாங்க? மாற்றி போட்டிருந்தாங்க. எது? மியூ ஸ்கேட்டர்டு வந்து எப்படி போட்டிருக்காங்க? லெஸ் தென் தட் ஆஃப் அப்படின்னா இது கம்மியாக இருக்கும், இன்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்மில் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யார் வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும்? அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் மேலே வந்துட்டு. கரெக்டாக? அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் ஸ்டோக் லைன், நெகட்டிவ் வேல்யூ வந்தால் நமக்கு ஆன்டி ஸ்டோக் லைன். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எப்படி சார் வரும் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் என்னது? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அல்லது ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 5 கொஸ்டின் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின். இதுவும் சொல்லியாச்சு இல்லையா, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 17th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, a sample was excited by mercury line, that is 4358 Armstrong. Raman line was observed at 4447 Armstrong. Calculate the Raman shift in centimeter inverse. ராமன் ஷிஃப்ட் கால்குலேட் பண்ணணும், அதுவும் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் லைன்ட்டு, அதான் மெர்க்குரி லைன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ராமன் லைன், அது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ராமன் ஷிஃப்ட்டு சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் வேணும். ஸோ ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டு அதை ஷிஃப்ட் மாற்றி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு அதில் சென்டிமீட்டர் வேல்யூ மாற்றி போட்டு செஞ்சு அது கொண்டு வரணும், கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நம்ம ரெடிமேடாக என்ன செய்யலாம்? ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கலாம். எந்த ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவில் ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது, கேட்குறது சென்டிமீட்டரில். ஓகேவா? அப்போது லேம்டா எக்ஸைட்டட் தட் இஸ் 4.358 × 10⁻3. இங்கே 10⁻3ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அங்கே 4000 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் இப்படி சிம்பிளாக மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது ராமன் லைன் நமக்கு கொடுத்தது 4447 கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 பாயிண்ட்னு மாற்றினால 10⁻3 இங்கே தனியாக எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 10⁻3 என்ன செய்யலாம்? காமனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? லாஸ்ட்டில் வந்துட்டு 0.045 × 10⁻4. ஃபைனலாக 10⁻4 நம்ம உள்ளே கொண்டு வந்து இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 450 அரௌண்டு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற ஆன்சரில் 17 கொஸ்டின் தானே, கொடுத்துருக்கிற ஆன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 459 ஒரு ஆன்சர் இருக்குது, 45.9 ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ பார்த்துக்கணும். அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு புள்ளி மாறினாலும் இங்கே ஆன்சர் மாறிடும். அப்போ ஆன்சர் இங்கே என்னது? 459. சரிங்களா? அதுவும் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கிடச்சிருச்சு. அடுத்து 18th கொஸ்டின் பாருங்கள். த செலெக்ஷன் ரூல் ஃபார் த பியூர் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரம் ஃபார் எ டயட்டமிக் மாலிகூல் இது டேரக்ட் கொஸ்டின் தான். டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ±2. ஓகேவா? அடுத்து த மாலிகூல் விச் இஸ் ராமன் ஆக்டிவ் அண்டு ஐஆர் இன்ஆக்டிவ். பார்த்தீங்களா? வித்தியாசமான கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஒன்று வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்துருக்காங்க. மீதி 3 கொஸ்டினில் பாருங்கள். இந்த 3 ஆப்ஷனில் எது வந்து ராமன் ஸ்பெக்ட்ராவில் ஆக்டிவாக இருக்கணும் ஆனால் ஐஆரில் வந்து இன்ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தா SO2 வந்து ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கும், HCl வந்து ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும், நைட்ரஜன் தான் பார்த்திங்கன்னா ராமன் ஆக்டிவாகவும் ஐஆர் வந்து இன்ஆக்டிவாகவும் இருக்கும். நம்ம அடுத்து படிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் இல்லையா, என்னது ஹோமோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகூல்ஸ்லாம் வந்து ஐஆர் இன்ஆக்டிவ்.
ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சில கொஷினில் வந்து ஆல் ஆஃப் திஸ் போத் ஏ அண்ட் பி இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா சில நேரங்களில் உங்களை ட்விஸ்ட் பண்ணவும் கேட்கலாம். நம்ம என்ன நினைப்போம், அதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்குன்ற மாதிரி அதை கெஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. முதல்ல ஆன்சர் பார்த்து பாருங்கள். ஆன்சர் உங்களுக்கு வரவே இல்லைன்ற பட்சத்தில் வேணால் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து அந்த 4th ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். 20th கொஸ்டின் பாருங்கள். த எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் ரெக்யூர்ஸ் லோயஸ்ட் எனர்ஜி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்பிட்டாலிருந்து எந்த இதுக்கு போகுது, எந்த லெவலிருந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற 4 ட்ரான்சிஷனில் எதுக்கு வந்து லோயஸ்ட் ட்ரான்சிஷன் லெவல், என்னது லோயஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் அந்த எனர்ஜி லெவல் ஆர்டர் இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்கிறது சிக்மா டு சிக்மா ஸ்டார் ட்ரான்சிஷன் நடக்கிறது தான் அதிகமான ஹையஸ்ட் எனர்ஜி உள்ளது ட்ரான்சிஷன். அடுத்து சிக்மா டு பை ஸ்டார், அதுக்கடுத்து என் டு சிக்மா ஸ்டார், அதுக்கடுத்து பை டு பை ஸ்டார். இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து நான் பாண்டிங்கிலிருந்து பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு போகிறது தான். அப்படி பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அந்த சி ஆப்ஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு எனர்ஜி லெவல் ஃபார் த எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன். ஓகேங்களா? அடுத்து 21th கொஸ்டின் பாருங்கள். இன்க்ரீஸ்டு இன்டென்சிட்டி ஆஃப் யூவி அப்சார்ப்ஷன் ஈஸ். அதாவது யூவி அப்சார்ப்ஷனில் மொத்தம் 4 வகையான ஷிஃப்ட் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட்டு, அடுத்து ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்டு, பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டு, இன்னொன்று வந்து ஹைப்பர் குரோமிக் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இதில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று இன்டென்சிட்டி, இன்னொன்று வந்து லாம்டா மேக்ஸ். லாம்டா மேக்ஸை வச்சு சொல்லக்கூடிய 2 இன்டென்சிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சரி லாம்டா மேக்ஸை வச்சு சொல்லக்கூடிய ஷிஃப்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டும் இன்னொன்று ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்டும். அதாவது வேவ் லென்த்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்டு. வேவ் லென்த்து அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டு. அதே இது இன்டென்சிட்டி எப்சிலான் மேக்ஸினுடைய வேல்யூ வச்சு சொல்லக்கூடிய 2 ஷிஃப்ட் இருக்குது. ஒன்று ஹைப்போக்ரோமிக், இன்னொன்று வந்து ஹைப்பர் குரோமிக். அப்போ ஹைப்பர் அதுனா அதிகம், அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருந்து வரக்கூடிய ஷிஃப்ட்டுக்கு பேர் ஹைப்பர் குரோமிக். இன்டென்சிட்டி கம்மியாக வரக்கூடிய பேர் ஹைப்போக்ரோமிக். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா கொஸ்டின் கேட்டிருக்கிறது இன்க்ரீஸ்டு இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, ஹைப்பர் குரோமிக் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த பீர் லாம்பர்ட்ஸ் லா. இது டேரக்ட் கொஷின் தான், ஆப்ஷன் ஏ தான். ஆனால் பாருங்களேன், எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒன்று மாற்றி கேட்டிருப்பாங்க. அப்போ ஆன்சர் டேரெக்டாக படித்து வச்சுக்கோங்க, ஏ தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லாம்டா மேக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்டு. அதாவது 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் ஆர்டர் பண்ணி கம்மியான வேவ் லென்த்லேருந்து ஹையஸ்ட் வேவ் லென்த் வரைக்கும் என்ன செய்யணுமா, இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸை மேலே பாருங்கள். 1,3 பியூட்டடைன் ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறது. அடுத்து 2,3 டைமெத்தில், 1,3 பியூட்டடைன், அடுத்து 1,3 சைக்ளோ எக்ஸாடையின், அடுத்து 1,3 சைக்ளோ பென்டாடையின். இப்போது எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மோர் கான்ஜுகேஷன் இருந்தது அப்படின்னா அதனுடைய வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும். அதிலேயே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்தால் அது இன்னும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமெத்தில் போட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து ஏ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை விட கரஸ்பாண்டிங் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸு கான்ஜுகேஷனில் இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் இருக்குது லாம்டா மேக்ஸ். அப்படி பார்க்கும்போது ஏவும் பியும் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸு, ஆனால் சியும் டியும் பார்த்தீங்கன்னா சைக்ளோ, சரிங்களா, சைக்ளோ எக்ஸா டையின், இது சைக்ளோ பென்டாடையின். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்ளோ எக்ஸாடையின் தான் இருக்குல்லே ஸ்டாப்பு. அப்போ 1, அடுத்து 2வது இருக்கிற சைக்கிளுக்கு இது. மீதி இருக்கிற 2 பேரில் பார்த்தீங்கன்னா இது வெறும் பியூட்டடையின் தான். இதில் 2 மெத்தில் குரூப் இருக்குது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரிங்களா? ஸோ அப்போது இது அதுக்கடுத்த ரேஞ்சில் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே கடைசி வந்து ஏ பியூட்டடையின். ஓகேவா? இவ்வளவுதான். அப்போ கான்ஜுகேஷனை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும். அடுத்து 24th பாருங்கள். இது நான் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துருக்குறேன். 21ம் 24ம் ஆல்மோஸ்ட் சேம் கொஸ்டின் மாதிரி தான். ஹைப்போக்ரோமிக்னு கேட்டிருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட் லீட்ஸ் டு, எதனால் ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட் வந்து யூவி ஸ்பெக்ட்ராவில் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், டிக்ரீஸ்டு அப்சார்ப்ஷன் இன்டென்சிட்டி, தட் இஸ் எப்சிலான் மேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனால் கிடைக்கிறது ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு DPPH is used as a standard in dash spectroscopy. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கீழே கொடுத்துருக்கிற 4ல் எது மட்டும் நமக்கு தெரியும், இது பேசிக் கொஷின் தான். EPR அல்லது ESR. EPRனா என்ன, எலக்ட்ரான் பேராமேக்னட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ESRனா எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது, இதுக்கு EPR தான் ஆன்சர். அடுத்து தியரிட்டிக்கலி ஹவு மெனி ESR ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் ஆந்த்ரசின். ஆந்த்ரசினுக்கு இங்கே மேலே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வரைஞ்சிருக்கேன், இந்த பாருங்கள், இதான் ஆந்த்ரசின் மாலிகூல். நமக்கு ஹைட்ரஜன் தெரியுன்றதுக்காக தனியாக வெளியே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சென்டரில் உள்ளது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் பக்கத்தில் நியர்பை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி
நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏ வந்து ஒரே மாதிரி இருக்கா. அடுத்து பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிற ரிங்லேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்லேயும் பாருங்கள், இந்த ஹைட்ரஜனும் சேம். அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னாலும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேறு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், இந்த ஏ ஹைட்ரஜன் ஓகே பிரச்சனை இல்லை. இந்த பி ஹைட்ரஜன் இதுவும் பி, இதுவும் பி, இதுவும் பி. இப்போது பிக்கு பக்கத்தில் இருக்கிறது சி, இதுவும் பி பக்கத்தில் இல்லையா, அப்போ இதுவும் சி தான். அப்போ 2 சி ஆச்சா. இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இதுவும் சி, இதுவும் சி. அப்போ மொத்தத்தில் நமக்கு எத்தனை டைப்பாக இருக்குது? ஏ ஒரு டைப்பு, எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. பியில் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ பியில் 4 ஹைட்ரஜன், சிலையும் 4 ஹைட்ரஜன். இப்போ மொத்தம் 3 டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ ஃபார்முலாவை 3 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே என்னங்கிறது தான் நம்பர் ஆஃப். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏவுக்குள்ளது, இது ரெண்டாவது பி, இது சி. இப்போ ஏல 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்னுக்கு பதில் என்ன செய்றீங்க, இந்த இடத்துல 2. இங்கே பார்த்தீங்கன்னா 4, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4. ஐயோட வேல்யூ, அதாவது ஹைட்ரஜனுக்குடைய ஐ வேல்யூ, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ஸ்பின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் 1/2, 1/2, 1/2. ஸோ எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 5, 5 வரும். ஸோ 3 5 15 × 5 மொத்தம் வச்சு நமக்கு என்னாச்சு 75. சரிங்களா. அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் 5 × 5 25. சரிங்களா. ஸோ 25 × 3 நமக்கு என்ன கிடைக்கும் 75. 75 லைன்ஸ் ஆர் அப்டைன்டு. ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ என்னது 75 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ESR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த 1,4 பென்சோ செமிக்வினோன். வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய லைன் பாருங்கள், அதனுடைய ஃப்ரீ ரெடிக்கலுடைய ஆனையானுக்கு வந்து எவ்வளோ ESR ஸ்பெக்ட்ரம் கொஸ்டின் பாருங்கள். 12 லைன், 6 லைன், ட்ரிபிளட் ஆஃப் டபுளட், அடுத்து 5 லைன். இப்போ இதுதான் டயக்ராம். ஆக்சுவலாக டயக்ராம்ன்றத விட அதனுடைய ஸ்ட்ரக்சர் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கிற அந்த டபுள் பாண்டோடு இருக்கிற இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். அதேமாதிரி இதுவுமே எக்ஸ்ட்ரா அந்த ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகும். சரிங்களா. அது வந்து இது டபுள் பாண்டாக மாறும், இது திருப்பி ஆனையானாகவும் ரெடிக்கலாகவும் மாறலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன ஆகுது, இதுவும் ஹைட்ரஜன் சேம். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜனுமே என்னது ஒரே என்விரான்மெண்ட்டு தான். அப்போ ஏ டைப்பு தான். அப்போ ஃபார்முலா என்னது 2ni+1. எண்ணுக்கு பதிலாக 4 ஹைட்ரஜன். ஸோ அப்போ 4 போடுறோம். ஸோ ஹை வேல்யூ என்னது ஹைட்ரஜனுக்கு 1/2. ஸோ போட்டாச்சு. கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் 4 + 1 = 5. அப்போ 5 லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மெத்தில் ரேடிக்கல் இன் EPR. ESRல தான் மெத்தில் ரெடிக்கல் கேட்டிருக்காங்க. மெத்தில் ரெடிக்கல் ஃபார்முலா இதுதான் CH3. ஃபார்முலா வந்து 2ni+1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 3 ஹைட்ரஜன் இருக்குது. அதான் n = 3, I = 1/2 போட்டாச்சு. 2 கேன்சல் ஆயிரும். 3 + 1 எவ்வளவு மொத்தத்தில் 4. ஓகேங்களா. 4னா என்ன அர்த்தம்னா குவார்டட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேங்கனீஸ் 2+ as the நியூக்ளியர் மேக்னெட்டிக் ஸ்பின். நமக்கு தெரிஞ்சது தான். டேரக்ட் கொஷின் 5/2. அடுத்து which of the following nuclei listed below shows the more splitting in ESR spectrum. அதாவது எது வந்து கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஹையஸ்ட் ஸ்ப்ளிட்டிங்காக கிடைக்கும், ஹையஸ்ட் லைன்ஸ் கிடைக்கும், அதான் மீனிங். ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா 2ni+1. இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே Fe ஹைட்ரஜன், மேங்கனீஸ், நைட்ரஜன். அப்போ n பதிலாக 1 போட்டுக்கோங்க. ஐ வேல்யூக்கு பதிலாக Feக்கு எவ்வளோ ஐ வேல்யூ 1/2 அதை போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒன்றுக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மேங்கனீஸ்க்கு வந்து ஐ வேல்யூ 5/2, நைட்ரஜனுக்கு 1 தான் ஐ வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மேங்கனீஸ் தான் இருக்கல என்ன வருது அதிகமான லைன்ஸ் வருது. எவ்வளோ லைன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 × 1 ஐ எவ்வளவு 5/2 + 1 2 கேன்சல் ஆயிரும். 5 + 1 எவ்வளவு 6 லைன்ஸ் கிடைக்கும். ஓகேவா. அடுத்து which is the true for isolated system. ஐசோலேட்டட் சிஸ்டம்னாலே நம்மளுடைய தெர்மோடைனமிக்ஸ் படி என்ன அர்த்தம், அது வந்து வெளியே எதுவும் பண்ணி செய்யாது, எதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, மாஸும் வெளியே போகாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். அப்படி பார்க்கும்போது DM சேஞ்ச் இன் மாஸ் = 0, சேஞ்ச் இன் எனர்ஜி = ஆல்சோ 0. அப்போ எனர்ஜியும் வெளியே போகாது, மாஸும் வெளியும் உள்ளேயும் போகாது. அப்போ ஆன்சர் என்னதுன்னா D. அடுத்து கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ். 2 ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ΔE = Q + W, ΔE = Q - W. ஒர்க் டன் பை த சிஸ்டம், அதனால் இங்கே மைனஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பை ஆன் த சிஸ்டம். ஆன்னா ஒர்க்கு வந்து பாசிட்டிவில் இருக்கணும், பைனா ஒர்க் வந்து நெகட்டிவ் இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அவ்வளோதான். அதுக்கான ஆன்சர் அப்படின்னது ஏவும் கொடுக்கலாம், பியும் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, ஃபார் த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். அமோனியா டீகம்போஸ் ரியாக்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ΔE ΔA சரி H ΔEயும் ஈக்குவல், ΔH லெஸ் தென் ΔE, அப்புறம் ΔH கிரேட்டர் தென் ΔE, அடுத்து ΔH = 0. இதுக்கான ஆன்சர் வந்து ΔH தான் அதிகம் ΔEயை விட. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, இதுதான் ஃபார்முலா.
ஓகேவா. நம்முடைய டெல்டா என்ஜி இது இருக்குது பார்த்தீங்களா, கண்டுபிடிக்கலாமா. என்ன செய்யும், கேசியஸ் ப்ராடக்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்டு மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட், அதான் டெல்டா என்ஜி. டெல்டானா என்ன அர்த்தம்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே கேசியஸ் ஃபேஸில். அப்போ ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது, 4 இருக்குது, ரியாக்டன்ட்டில் 2 இருக்குது. 4 - 2 = 2. அப்போ இந்த 2 மைனஸ் செய்யலாம், அப்படியே இங்கே கொண்டு போய் போட்டுக்கலாம். அப்போ டெல்டா ஹெச் டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டின்னு இருக்கும் இல்லையா. இப்போ டெல்டா யூவையும் ஆர்டியும் பெருக்கினா தான் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டெல்டா ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. ஓகேவா, அதான் ஆன்சர். அப்போ 33க்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹீட் cannot flow the spontaneously from a colder body to a hot body. இதுக்கான ஆன்சர் இந்த சொன்ன லா எந்த லான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது டேரக்ட் கொஸ்டின் தான் அதெல்லாம், சரிங்களா. அடுத்து CP/CV ரேஷியோ ஆஃப் நியான் கேஸஸ். மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு இந்த காமா வேல்யூ, அதாவது CP/CV, ஆக்சுவலாக 2 CP கொடுத்துருக்க முடியும். CP/CV வேல்யூ எவ்வளவு, 1.066, சாரி 1.66 மட்டும் தான், 06. அப்போ ஆன்சர் என்னதுன்னா fourth option is the correct. அடுத்தது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் என்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் 110 டிகிரி செல்சியஸ் அண்டு 10 டிகிரி செல்சியஸ் இஸ். அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. 110 டிகிரி செல்சியஸும் 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார்முலா நம்ம என்ன நமக்கு தெரியும், இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈட்டாஸ் ஈக்குவல் டு, அதாவது எஃபிஷியன்சி, ஓகேங்களா, T2 - T1/T2. இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. நமக்கு பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. ஓகேவா. எப்போயுமே கொடுத்துருக்கிற டிகிரி செல்சியஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கெல்வினில் மாற்றணும். ஓகே, டிகிரி செல்சியஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 10 டிகிரி செல்சியஸ் இனிஷியலாக இருந்தது, ஃபைனல் டிகிரி வந்து 110 டிகிரி. ஸோ ப்ளஸ் 273 கூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 283 கெல்வின், 383 கெல்வின். இது இனிஷியல், இது ஃபைனல். ஓகேவா. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 26.1. இதுதான் ஆன்சர். அப்போ 36th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுன்னா பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள். தி என்ட்ரோபி சேஞ்ச் இன் த ஃபியூஷன் ஆஃப் 1 mole ஆஃப் எ சாலிட் மெல்டிங் அட் 27 டிகிரி செல்சியஸ். த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் 2930 ஜூல் பெர் மோல் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ட்ரோபி சேஞ்ச். இது ரொம்ப ஈஸி. இது வந்து டெல்டா எஸ் கேட்டிருக்காங்க, டெல்டா ஹெச் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, இது ரொம்ப பேசிக் லெவல் ஃபார்முலா தான். டெல்டா ஹெச்/T. அப்போ டெல்டா ஹெச் எவ்வளவு, அவங்களுக்கு 2930 கொடுத்தாங்க. டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரியில் கொடுத்துருக்காங்க, அதை கெல்வினுக்கு மாற்றணும். ஸோ ப்ளஸ் 273 ஆட் பண்ணிங்கன்னா 300 கெல்வின் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9.766. இதான் ஆன்சர். இப்போ 37க்கு ஆன்சர் என்னதுன்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா. அடுத்து என்தால்பி சேஞ்ச் அட் 300 கெல்வின் ஃபார் த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, -44 கிலோ கலோரிஸ். ஓகேவா. இப்போ டெல்டா ஹெச் கொடுத்துருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து கால்குலேட் டெல்டா இ. டெல்டா இனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா என்தால்பி சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அதே ரியாக்ஷனுக்கு டெல்டா இ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சை கால்குலேட் பண்ணுங்கள், அதுவும் கிலோ கலோரிஸில் கால்குலேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா டெல்டா ஹெச்சையும் டெல்டா இயும், அதாவது என்தால்பி சேஞ்சையும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சையும் கார்லேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வேணும். அப்படி ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குது, 38. பாருங்கள், இதான் அது ஃபார்முலா. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. ஆக்சுவலாக நம்ம சம்டைம் பார்த்தீங்கன்னா டெல்டா யூன்னு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. யூனாலும் இன்டர்னல் எனர்ஜி தான், ஈனாலும் இன்டர்னல் எனர்ஜி தான். RT இன்ட்டு டெல்டா என்ஜி. டெல்டா என்ஜி அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன், அதுவும் கேசியஸ் ஈக்குவேஷன் இருக்கிற டெல்டா அப்படின்னாலே டிஃப்ரென்ஸு. என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்டு மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட்டு. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது ப்ராடக்ட்டில். ரியாக்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸு 3 + 1 4 இருக்குது. அப்போ -4. அப்போது டெல்டா என்ஜி வேல்யூ என்ன வருது, -2. ஓகேவா, அதான் இங்கே போட்டிருக்கேன், -2. அப்புறம் ஃபார்முலா உள்ள ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு கொஸ்டின் வந்து கலோரிஸில் வர்றதுனால கேஸ் கான்ஸ்டன்ட்டை வந்து கலோரிஸில் தான் நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் நமக்கு கெல்வினுக்கு மாற்றியாச்சு. அடுத்து டெல்டா ஹெச் கொடுத்துருக்காங்க, -44 கிலோ கலோரிஸ். அப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா. டெல்டா ஹெச்சுக்கு பதிலாக -44, அப்புறம் ஆருக்கு பதிலாக 1.987, அடுத்து டெம்பரேச்சருக்கு 300, அடுத்து நம்ம டெல்டா என்ஜிக்கு -2. இப்போ என்னென்னா அந்த 1.987 இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்ராக்சிமேட் என்ன செய்யலாம், 2ன்னு வச்சுக்கலாமா.
அப்படி வச்சிட்டிங்கன்னா பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் 2 × 300 அப்புறம் × 2 அப்போ 2 × 300 600 600 × 2 1200 இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1200 அப்ராக்சிமேட்டாக. இங்கே வந்து நம்ம வந்து டெசிமல்ஸில் மாற்றும் போது அப்படி 1.200 அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ ஃபைனலாக நமக்கு டெல்டா இ நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த -1.2 அங்கிட்டு போச்சுன்னா ஆகும் ப்ளஸ் ஆகும். அப்போ பெரிய வேல்யூ மைனஸு, சின்ன வேல்யூ ப்ளஸ்ஸு. 44 1 போச்சுன்னா 43, அதில் 0.2 போச்சுன்னா 42.8 வரும். அப்போ பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸில் வேல்யூ வரும். அப்போது 38க்கு -42.8. ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். இந்த என்ட்ரோஃபி சேஞ்ச் இன்வால்வ்டு இன் தெர்மோடைனமிக் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாலே இனிஷியலை விட ஃபைனல் வால்யூம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேஸ் இருக்குதா? 2 moles ஆஃப் கேஸு ஃப்ரம் எ வால்யூம் ஆஃப் 5 liter டு ஆஃப் த வால்யூம் டு த 50 liter. 5 லிட்டர்லேருந்து 50 லிட்டராக போகுது. அப்போ இனிஷியல் லிட்டர் வந்து V1 5 லிட்டரு, V2 வந்து 50 லிட்டரு. என்ட்ரோபி சேஞ்ச் கேட்டிருக்காங்க. டெல்டா எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின். டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டினுக்கு ஃபார்முலா கீழே பார்ப்போமா? எழுதியிருப்பேன். இந்த இருக்கு பாருங்கள். இதுதான். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. இங்கே வால்யூம் அப்போ எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 2.303 NR log of V2/V1. இது V2ங்கிறது ஃபைனல் வால்யூம் 50. அடுத்து V1ங்கிறது இனிஷியல் வால்யூம் 5. இந்த ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் எப்பயும் போடுறது தான் 8.314. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து N 2 moles. இதெல்லாம் சம்மில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஆர் வேல்யூ மட்டும்தான். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 5 50 அப்படின்னா log 10 கிடைக்கும். log 10ஓட வேல்யூ என்னது? 1. மீதி இருக்கிறது என்னது? 2.303 2 8.314. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 38.3 கிடைக்கும். ஸோ அப்போ டெல்டா எஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? 38.3 ஜூல் பெர் கெல்வின். இப்போ 39வதுக்கு ஆன்சர் வந்து டி ஆன்சர். ஓகேங்களா? பாருங்களேன், எல்லாமே பாருங்கள் 0.38 எல்லாமே 38 வருது பாருங்கள். அப்போ அந்த டெசிமல் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்து 40th கொஸ்டின் பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோஃபி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் N2O2 gives 2NO இஃப் த அப்சல்யூட் என்ட்ரோஃபி ஆஃப் யார் கொடுத்துருக்காங்க? N2O2 NOR கொடுத்துருக்காங்க. 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்ரஜனுடைய வேல்யூ 191.62, ஆக்சிஜனுடைய வேல்யூ 205.01, அப்புறம் நைட்ரஜன் மோனாக்சைடினுடைய வேல்யூ 210.45 ஜூல் பர் கெல்வின். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் என்ட்ரோஃபி சேஞ்ச். அப்போது டெல்டா எஸ் நாட் கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ட்ரோஃபி சேஞ்ச் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப 3 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து டெல்டா ஹெச்சும் டியும் கொடுத்து கேட்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுவும் என்ட்ரோஃபி சேஞ்ச் தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா என்ட்ரோஃபி சேஞ்ச் தான். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் உள்ள ப்ராடக்ட்டு ரியாக்டன்ட்டுடைய இண்டிவிஜுவல் என்ட்ரோஃபிஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? என்ட்ரோஃபி சேஞ்சை கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? ஃபார்முலா என்னது? 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதான் 40th கொஸ்டின். டெல்டா எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப். சம்மேஷனாக என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். யாருக்கு? ப்ராடக்டினுடைய என்ட்ரோஃபீஸ், அதான் எஸ்பினா ப்ராடக்டினுடைய என்ட்ரோஃபீஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டினுடைய என்ட்ரோஃபி. அப்போ ப்ராடக்டினுடைய என்ட்ரோஃபி ஆட் பண்ணிக்கணும், ரியாக்டன்ட்டுடைய என்ட்ரோஃபீஸும் ஆட் பண்ணி ப்ராடக்டினுடைய என்ட்ரோஃபினுடைய மொத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ரியாக்டன்ட்டுடைய என்ட்ரோஃபிலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி கிடைக்கிறது தான் டோட்டல் ரியாக்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் என்ட்ரோஃபி சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் யார் இருக்கா? ஈக்குவேஷனில் பாருங்கள். ஈக்குவேஷனில் 2NO இருக்குது. இப்போ நான் ஹைலைட் பண்ணுற பாருங்க, தெரியும் 2NO. இங்கே கொடுத்துருக்கிற NOனுடைய வேல்யூ 210.45 ஜூல் பெர் கெல்வின் தான். ஆனால் அங்கே 2 இருக்குது. அப்போ 2 மோல்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன நம்பர் ஆஃப் இருக்குதோ அதான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 210.45 அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 × 210.45. அடுத்து இருக்கக்கூடிய 2 ரியாக்டன் யாரும் பார்த்தீங்கன்னா N2 1 மோல், O2வும் 1 மோல் தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே 1 மோல்ஸ்க்கான வேல்யூ தான். அப்போ 191.62 205.01 ரெண்டையும் கூட்டிட்டு அதுக்கடுத்து இந்த NOனுடைய வேல்யூன்ஸ் அதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படி தான் மைனஸ் பண்ண முன்னாடி இருக்குது 24.27 அப்படிங்கிறது 24.27 இந்த கிடச்சிருச்சா? எஸ்.
அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 41 போரிக் ஆசிட் பிலாங்ஸ் டு விச் பாயிண்ட் குரூப். நமக்கு தெரிஞ்சது தான் இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். C3H பாயிண்ட் குரூப். சூஸ் த மாலிகூல் தட் பிலாங்ஸ் டு C2V பாயிண்ட் குரூப். C2 பாயிண்ட் குரூப் என்னது, கிட்டத்தட்ட வாட்டர் மாலிகூல் மாதிரியான ஷேப் இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா C2 பாயிண்ட் குரூப் தான். அப்போ CH2 Cl2 மற்ற 3 வராது, நமக்கு தெரியும் இது லீனியர் மாலிகூல். முதல்ல அந்த VSEPRை வச்சு பாயிண்ட் குரூப்பை கண்டுபிடிக்கிறத வந்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியும் தெரியலனா C2V பாயிண்ட் குரூப்புக்கு என்ன மாலிகூல்ஸ்லாம் வரும் அத்தனையும் எழுதி வச்சு மெமரி பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக கொஸ்டின் வரும் சரிங்களா. அது மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல் ஆர் அயான் ஆஸ் த S4 ஆக்சிஸ். கொடுத்துருக்கிற 4 பேரில் எது S4 ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்க. D3H எது கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அப்புறம் அசிட்டிலின் மாலிகூல் ரெண்டுமே லீனியர் ஜாமெண்ட்ரி. D∞H வந்து பாயிண்ட் குரூப்பு, கண்டிப்பாக எனக்கு அது S4 ஆக்சிஸ் வந்து இருக்காது. BF3 பார்த்திங்கன்னா D3H அங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ S4 2- டெட்ராஹெட்ரல் பாயிண்ட் குரூப்பு. இதுக்கு வந்து மொத்தம் 6 S4 ஆக்சிஸ் வந்து இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து D தான் ஆன்சர். அடுத்து சூஸ் த சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஃபார் அமோனியா மாலிகூல். அமோனியா மாலிகூல்னாலே என்ன பாயிண்ட் குரூப்பு, C3V பாயிண்ட் குரூப்பு. அப்போது பொதுவாகவே CN டைப் என்னென்னு அர்த்தம், இந்த இடத்துல 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் N போட்டிருக்கோம். அப்போ CNV பாயிண்ட் குரூப்பாக இருந்தால் சரிங்களா, அதனுடைய நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஃபார்முலா எவ்வளோனா 2N ஃபார்முலா. அப்போ ஓகேவா. அப்போ சிமெட்ரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது, 1 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3, அப்போ மொத்தத்தில்னா கூட்டிங்கன்னா 6 வரும். அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா N வந்து எவ்வளவு, 3 ஆட்டம்ஸ் கிடையாது, இந்த C3 போகிறீங்களா அந்த 3 ஓகேங்களா. அப்போ 2 × 3 எவ்வளவு, 6 இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ மொத்தம் 6 வரணும். வேறு எங்கேயாவது 6 வருதுன்னு பாருங்கள், இங்கே 1 1 1 3 வருது, இங்கே 3 4 7 7 1 8 வருது, இங்கே 2 1 3 3 1 4 வருது. ஸோ அப்போது ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், த வைப்ரேஷனல் மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஃபார் C2V பாயிண்ட் குரூப் இஸ். C2V பாயிண்ட் குரூப்பில் இதெல்லாம் வந்து IR ஆக்டிவ் வைப்ரேஷனல் மோட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வைப்ரேஷனல் மோடுனாலே பாருங்கள், ட்ரான்ஸ்லேஷன் மோடு C2Vக்கு வந்து A1 + B1 + B2 இந்த 3 முலிக்கன் டேர்ம் வரக்கூடியது. அடுத்து ரொட்டேஷன் டேர்ம் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் A2ன்னு வரும், இவ்வளோ தான் வித்தியாசம் ஓகேவா. வைப்ரேஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், A1 இருக்கும், A2 இருக்காது, B1 இருக்காது ஓகே. சரி இப்போ அடுத்த கொஷனில் பார்த்திங்கன்னா இந்த 2A வைப்ரேஷன் சொல்லியாச்சு. இந்த 2 பேரில் எதெல்லாம் என்னென்ன ஸ்பெக்ட்ரா ஆக்டிவ்னா IR ராமன் ஆக்டிவ், ரெண்டுமே வந்து ஆக்டிவ். அடுத்து தான் 45th கொஸ்டின், அதுதான் ஓகேங்களா. அது முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். பாருங்கள் 46th பாருங்கள், ராமன் ஆக்டிவ் ஸ்பீசிஸ் C2V பாயிண்ட் குரூப் எதுன்னு கேட்டாங்க. அப்படின்னா ஆன்சர் என்னது, A1 B2 இந்த 2 முலிக்கன் டேர்ம் சிம்பிள்ஸ் தான் இதனுடைய ஆக்டிவ் ஸ்பீசிஸாக இருப்பாங்க. அடுத்து 47 பாருங்கள், the spectral series which does not lie in the infrared region of hydrogen spectrum. அதாவது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் எது IR ரீஜனில் விழாதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. டஸ் நாட் லை அப்படின்னு அர்த்தம், இது விழாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது, லைமன் சீரீஸ். அடுத்து which among the following is an eigen function. ஐகன் ஃபங்க்ஷன் எது d/dxக்கு. எப்பவுமே ஐகன் ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ரேட்டரை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதோ ஏதோ ஒன்று ஒரு ஆப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவில் கான்ஸ்டன்ட் கூட நம்ம என்ன ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணுமோ அதே ஃபங்க்ஷனே திருப்பி கிடச்சிதுன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் ஒரு ஐகன் ஃபங்க்ஷன். இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லப்போனால். இப்போ பாருங்கள், இந்த d/dx அப்படிங்கிறது நம்முடைய ஆப்ரேட்டர் ஓகேங்களா. இப்போ sin kxன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இதை நான் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரியும் சைனை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், காஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போது sin cos, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் நான், இங்கே கான்ஸ்டன்ட் வந்து k, இது கூட கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கணும், இங்கே sin kx இருக்குல்லையே அதே கிடைக்கணும், ஆனால் கிடைக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த sin kxங்கிறது d/dxனுடைய என்ன சொல்கிறது ஐகன் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆப்ரேட்டரோட இது வந்து ஐகன் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதேமாதிரி cos kxை பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு d/dx நம்ம என்ன கிடைக்குது, -k sin kxன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இது கான்ஸ்டன்ட், இது வந்து ஃபங்க்ஷன். அப்போ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் கிடைக்குதா, இல்லை. அப்போது cos kxங்கிறதும் ஒரு ஐகன் ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கேயும் பாருங்கள், kx² வித் ரெஸ்பெக்ட் டு d/dx பண்ணும்போது k2xன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் என்ன கிடையாது, kங்கிறது கான்ஸ்டன்ட், 2xங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் நாட் ஏ சேம் ஃபங்க்ஷன். அப்போ kx² நாட் ஏ ஐகன் ஃபங்க்ஷன். அப்போ மொதல் 3மே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா e⁻ikxங்கிறது ஃபங்க்ஷன். வித் ரெஸ்பெக்ட் டு d/dx நமக்கு என்ன கிடைக்குது, ik இன்ட்டு
e பவர் ikx. பார்த்தீங்களா, சேம் ஃபங்க்ஷன் அப்படியே கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த e பவர் ikxங்கிறது தான் d by dxனுடைய ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது, டி தான் ஆன்சர். அடுத்து 49th கொஷின் பாருங்கள். ஃபார் எ பார்ட்டிக்கல் இன் எ கியூபிக் பாக்ஸ் ஆஃப் எ சைடு ஏ, இஃப் எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11h²/8ma², தென் த டீஜெனரசி இஸ். அப்போ அதனுடைய டீஜெனரசி என்னவாக இருக்கும், ட்ரிபிள் ஃபோல்டாக அந்த மாதிரியே கேட்டிருக்காங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ 49th கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்கிற எனர்ஜி லெவல் இதுதான். இந்த 11 வரணும், ஃபஸ்ட்டு முதல்ல ஜென்ரல் ஃபார்மில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம், ஈஸியாக புரியும். E is equal to h²/8ma² into nx² plus ny² nz². அந்த x, y, z இந்த 3 வேல்யூ போட்டு நமக்கு எப்போ இங்கே 11 வருன்றதை பாருங்கள். சரிங்களா, அப்போ 3 1 1 அல்லது 1 1 3 அல்லது 1 3 1 இந்த 3 டைப்பில் போட்டால் தான் நமக்கு இந்த 11 வேல்யூ கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூ நம்ம எத்தனை தடவை இருக்கும், 1 2 3. அப்போ நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதான் என்னது, 3 ஃபோல்டு டீஜெனரசி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 3 தடவை எழுதுனால கிடையாது, அதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது. வாங்க, நம்ம எழுதின வேல்யூஸில் 2 நம்பர் இங்கே போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ ஹைலைட் பண்ணுற பாருங்க, 2 நம்பர் சேமாக இருந்தது அப்படின்னா அது 3 ஃபோல்டு டீஜெனரசி. சப்போஸ் அந்த 3 வேல்யூ எழுதுறோம் பார்த்தீங்களா, இப்போ 3 1 1 அந்த மாதிரி 3 வேல்யூ எழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது 6 ஃபோல்டு டீஜெனரசி. 3 வேல்யூ சேமாக இருந்தால் அது என்னது, நான் டிஜெனரேட். ஓகேங்களா, அப்போது மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நான் டிஜெனரேட், அப்புறம் வந்து 6 ஃபோல்டு, இன்னொன்று 3 ஃபோல்டு. அப்போ 3 வேல்யூவும் சேமாக இருந்தால் நான் டிஜெனரேட்டு, 3 வேல்யூவும் நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 வேல்யூ சேமாக இருந்தால் நான் டிஜெனரேட்டு, 3 வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 6 ஃபோல்டு, 2 வேல்யூ மட்டும் சேமாக இருந்து ஒன்று டிஃபராக இருந்ததுன்னா அது பேர் என்னது, 3 ஃபோல்டு டீஜெனரசி. அப்போது நமக்கு வந்து கிடச்சிருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபோல்டு டீஜெனரசி. அடுத்து பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின், விச் cannot be எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் 1 dimensional பாக்ஸ். அதாவது 4 எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எந்த எனர்ஜி லெவல் வந்து 1 dimensional பாக்ஸில் ஒரு பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா அதனுடைய எனர்ஜியாக இருக்க சாத்தியக்கூறு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது கிடையாது, எந்த ஒரு எனர்ஜி லெவல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 1 dimensional பாக்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த 1 dimensional பாக்ஸுக்கு ஃபார்முலா என்ன, E is equal to mc² n² h²/8ma² சொல்லலாம், L² சொல்லலாம். சில புக்கில் எல்லுக்கு பதிலாக ஏ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த எண்ணுக்குனுடைய வேல்யூ போட போதும். இப்போ n = 3ன்னு போட்டிங்கன்னா 9h² கிடச்சிரும். அதே இது n = 4 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4² 16. அப்புறம் 5 போட்டிங்கன்னா 25 கிடச்சிரும். அப்போ எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு 17 வரவே வராது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எது வந்து ஒரு 1 dimensional பாக்ஸில் இந்த எனர்ஜி லெவல் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது, சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.